ரோஹித் சர்மா நெக்ஸ்ட் மேட்ச் ஃபிட் ஆயிருவாரு. வில் ஜாக்ஸ் எப்பதான் வரப்போறாரு? வெற்றி பாதைக்கு கடப்பாறையணியான மும்பை வந்து எப்ப திரும்ப போறாங்க? ஜிடியோட நாளைக்கு வந்து மேட்ச் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜிடி வந்து ஒரு மாரி போனாங்க. இப்ப கம்பேக் குடுத்து வந்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா, சுமன் கில் சரியான கம்பேக்கு. கிட்டத்தட்ட ஆரஞ்ச் கேப் வாங்குறாரு. பிரசித் கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா, பர்பிள் கேப் வாங்குறாங்க. ஆனா மும்பைல ஸ்டார்ட்டிங்ல ரோஹித் சர்மா வாங்குனாங்க. அப்படியே போனவங்க தான் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11 சுத்தமா அமைய மாட்டேங்குது. எல்லா மேட்ச்லயும் ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நெறைய பேர் கேப்டன்சி கூட மாற்றம் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது மும்பைய பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் சொல்லலாம் 5 மேட்ச் 3 மேட்ச்லாம் தொடர்ந்து தோத்துட்டு கப்பெல்லாம் அடிச்சிருக்காங்களே. ஏய் அது ஒரு காலம்டா. பூம்ரா அன்னைக்கு நீங்க பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் அப்படியே பூம்ராவோட ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரொம்ப டிப்ரஷன் ஆயி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாரி போறான்டா. அவன் பார்க்கவே இதா இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி நீனு? அப்படின்ற மாரி இருக்கு. பூம்ராவால ஏத்துக்கவே முடியல. அப்படி ஒரு ஏதாவது ஒரு ஓப்பனிங்ல வந்து ஒரு தாக்கத்த வந்து டெத்துலயும் பவர் பிளேயும் ஏற்படுத்துவாரு. பவர் பிளேல ஒரு ஓவர் குடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லயே சம்பவம் பண்ணுவான். அவன் ஓவர போட்டு கிழிக்கிறாய்ங்க. கிட்டத்தட்ட சூரியவன்ஷி எல்லாம் கிழிச்சாப்புல, அவருன்னு மட்டும் கிடையாது. எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் கூட அவரால எடுக்க முடியல ஐபிஎல்ல. அது எவ்வளோ பெரிய ஒரு மனவலியா இருக்கும். அவர நான் சத்தியமா குத்தவே சொல்ல மாட்டேன். ஏசியன் கப்னா பூம்ராஸ்திரம். இது சாம்பியன்ஷிப்னா பூம்ராஸ்திரம். இங்கிலாந்து டெஸ்ட்னா பூம்ராஸ்திரம். எங்கிட்டும் எனக்கு மேட்ச் வேணும்னா, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் கோபாலுங்கிற மாரி அவன வச்சு வச்சு இன்னைக்கு மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காய்ங்க. பார்த்தீங்கன்னா, அவரால விக்கெட் எடுக்க முடியல. என்னைய பொறுத்தளவு பூம்ராக்கு 1, 2 மேட்ச் ஓய்வு குடுக்கலாம். போன டைம் எப்படி 6 மேட்ச் கிட்ட ஓய்வு குடுத்தோம். அப்புறம் வந்து அடிக்கலையா, விட்டு பிரின்னு பிரிக்கலையா, விட்டு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டெயின் பண்ணி விக்கெட் எடுத்தாப்புல. இந்த டைமும் என்ன ஆனது ஆச்சு. இன்னும் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 4 மேட்ச் தோத்துருக்காய்ங்க. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 மேட்ச் அவருக்கு ஓவர் குடுத்துட்டு, ரெஸ்ட் பண்ணிட்டு, "நீ ஃப்ரீயா இருந்துட்டு வா ராஜா" அப்படின்னு அவர சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக அஸ்வினி குமாரையோ, ரகு சர்மா இந்த மாரி யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வருது. ஆல்மோஸ்ட் இழக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னொருத்தர கொண்டு வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்றத வந்து மும்பை பண்ணுவாங்க. பண்ணணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. வில் ஜாக்ஸ் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் மும்பை சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி மேட்ச்க்குள்ள ஜாயின் பண்ணிருவாரு அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஜிடி மேட்ச்க்குள்ள ஜாயின் பண்ணிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி மேட்ச்ல ஆட மாட்டாரு. மேபி வந்து சென்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து தல தோனியும் வருவார். இந்த சைடு வில் ஜாக்ஸையும் இறக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எஃபெக்டிவா அமையல. ஸ்பின் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதும் மும்பைக்கு வந்து நல்லா இருக்கும். சாவ்லாவா இருக்கட்டும், ஹர்பஜனா இருக்கட்டும், விக்னேஷ் புத்தூர் போன வருஷம் நம்ம பார்த்தோம். மயான் மார்க்கண்டே முன்னாடி சீசன்ல நல்லா பண்ணியிருக்காரு. சாட்னர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ வேர்ல்டு கப்லயும் வில் ஜாக்ஸ் வந்து நல்ல விக்கெட் எடுத்தாரு. அவர் வந்த பிறகு பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காம்போவா இருக்கும். ட்ரெண்ட் போல்ட நம்புறாங்க. பவர் பிளேல விக்கெட் எடுப்பாரு. அவர் ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகுது. வில் ஜாக்ஸ்க்கு சாரி தீபக் சகார் அதே மாதிரி தான் ரொம்ப நம்புனாங்க. அவர் ஒரு கிளிகளையும் கிழியுது. சர்துல் தாகூர் விக்கெட் எடுக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிகளையும் கிழியுது. ஆனா பவுலிங் சுத்தமா இல்ல. அதுதான் நிதர்சனமான உண்மை. பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட போன மேட்ச் நீங்க பாருங்க. ஒன் ஹேண்டடா வந்து குவின்டன் டி காக் மட்டும் அடிச்சிருப்பாரு. நமந்தீர் அடிச்சிருப்பாரு. மத்த எல்லாரும் சேர்ந்து ஒரு 60 ரன், 40 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனா எந்த அளவு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வந்து போராவே இருக்கு. சஃப்ரான் ரிசர்வ்ஃபோர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் தான் ஃபெயிலியர் ஆனாரு. எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே பண்ணி குடுத்துருக்காரு. இப்ப அடுத்த மேட்ச பொறுத்தளவு இவங்க என்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குவின்டன் டி காக் கண்டிப்பா உள்ள கொண்டு வரணுங்க. ரியான் ரிக்கல்ட்ட இவங்களுக்கு கொண்டு வந்துரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இவங்கள ஓப்பன் பண்ண வச்சு, ஒன் டவுன் என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரியான் ரிக்கல்டன வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டவுன் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நமந்தீர இது பண்ணலாம். என்னைய பொறுத்தளவு திலக் வர்மாவ நீங்க டிராப் பண்ணலாம். அவர் என்ன இன்டென்ட்டோட விளையாண்டுட்டு இருக்காரு? எதுக்காக நீங்க என்ன பவுலிங் குடுக்க போறீங்களா? அவருக்கு ஸ்பின் போட போறாரா? அவர் பேசாம டிராப் பண்ணிடலாம். சூரியகுமார் லைட்டா ஏதோ இன்டென்ட் தெரியிற மாரி இருக்கு. திடீர்னு சோக் ஆயிடுறாரு. அதனால அவர மேபி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு சஃப்ரன் ரிசர்வ்ஃபோர்டு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இல்ல. சரி ஓவர் போட்டு ஏதோ தேத்துவார். கேப்டனுக்கு டிராப் பண்ண முடியாது. அவரையும் வந்து வச்சுக்கலாம். பவுலிங்க பொறுத்தளவு அஸ்வினி குமார் அண்ட் ரகு சர்மா அவங்க 2 பேரையும் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீங்க நெறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க. அஸ்வினி குமார் அந்த அளவு போன வருஷம் ஓவர்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. நீங்க நல்லா பாருங்க. நெறைய இடத்துல வந்து தம்பி வந்து நல்லாவே போட்டிருப்பாரு. ஆனா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ போன பிறகு அவர ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. மேபி சர்துல் தாகூர வந்து ட்ரை பண்ணலாம். தீபக் சகார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இவங்களுக்கெல்லாம் ஓய்வு குடுத்துட்டு, ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் 4 பேர் இருக்குல்ல. ரியான் ரிக்கில்டனு, குவின்டன் டி காக், கார்பின் போஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹல்லா ஹசன் ஆஃபர் இவங்கள கொண்டு வந்து ஒரு டீம் வந்து செட்டில்டா இருக்க மாரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா,
மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஜிடி கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜிடியை பொறுத்தளவு ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காங்க. போன சீசன் மாதிரியே தான். ஓப்பனிங்ல வந்து சாய் சுதர்சனும் கில்லும் அடிச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பட்லர் அடிப்பாரு. அதோடயே அவங்கள 1000, 1200 ரன் அவங்களே அடிச்சிருவாங்க. மற்றபடி யாருக்கும் பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காது. இந்த டைமும் அதே மாதிரி பண்றதுக்கான இருக்கு. சப்போஸ் அவங்கள வந்து ஓப்பனிங்ல இந்த கில்லையுமோ இல்ல சாயையுமோ கழட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பேட்டிங்கே கிடையாது. பிலிப்ஸை நம்புறாங்க, பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதாவது இவர் வாஷிங்டன் சுந்தர் ஒரு சில மேட்ச் பண்றாரு, ஒரு சில மேட்ச் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால ஷாருக்கான் கிடையாது. தெவாட்டி எந்த லெவலில் இருக்கான்னு சொல்லலாம். அதனால வந்து மிடில் ஆர்டர் பினிஷர் வந்து அவங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது. இப்போ ஓப்பனிங் மட்டும் கழட்டிட்டோம்னு வச்சுக்க, அவங்கள வந்து 100, 150 வந்து பார்த்தீங்கன்னா சுட்டிடலாம். அந்த லெவலில் தான் இருக்காங்க. பவுலிங்கை பொறுத்தவரை சிராஜ் நல்லா பண்றாரு. அசோக் சர்மா போன தடவை 2 விக்கெட்டு, ரஷீத் கிருஷ்ணா டெத்தில் விக்கெட் எடுக்கிறாரு, பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா சொல்லவே தேவையில்ல, 3 விக்கெட் எடுக்கிறாரு. அதனால வந்து பேட்டிங்கை விட பவுலிங் யூனிட் வந்து அவங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கு. ரஷீத் கானை கூட நான் விட்டுட்டேன், நல்லாவே இருக்கு. இன்னும் ஒரு நான் சொல்றேன் பாருங்க, பிலிப்ஸை டிராப் பண்ணிட்டு ஹோல்டர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்க, பேட்டிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டராக இருப்பார், சூப்பராக பண்ணுவார். பவுலிங்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். அது அடுத்த டைம் மாற்றம் இருக்கும் அப்படின்றதான் நான் நம்புகிறேன். மற்றபடி அவங்க நான் சொன்ன மாதிரி பிளேயிங் லோன் அவங்கள பொறுத்தளவு சூப்பராக சாலிடாக செமையாகவே இருக்குது. அந்த நான் சொன்ன பிளேயிங் லோனில் தான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். மும்பையை கம்பேர் பண்ணும்போது அவங்கள்ட்ட பவுலிங் நல்லாவே இருக்குது. இங்கே பூம்ராவாக இருக்கட்டும், சர்துல் தாகரா இருக்கட்டும், அல்லா ஹசன் ஆஃபரா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவு ஈடு கட்டுவாங்க. பேட்டிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாவே இருக்குது. அங்கே 3 பேர் அடித்தாதான் உண்டு. இங்கே 3 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெற்றி பாதைக்கு வந்து மும்பை திரும்பணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உள்ள பண்ணால் மட்டும்தான் வெற்றி பாதை திரும்ப முடியும். இல்லைன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிளே ஆஃப் கனவு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சொல்கிறா இல்லை. போன தடவை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்ச போன தடவை இந்த தடவை அது கூட எல்லாம் போயிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.